பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அடிமுடி சமந்த என்ன கொடவோடைக்க என்ன வளர்த்த பால சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பால சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாலூத்த வந்திருக்கேன். மகனே பெரும் துணையா மகனே பெரும் துணையா உன்னை நம்பி இருந்தேனடா மகனே பெரும் துணையா உன்னை நம்பி இருந்தேனடா
மகனே, நீ எப்பேற்பட்டவன்? நீ பிறக்கும் பொழுது இந்த வானத்திலே மேகக்கூட்டங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு எங்கு பார்த்தாலும் இடியும் மின்னளவாக இருந்தது. அந்த நேரத்திலே பிறந்ததால் உனக்கு நான் மேகநாதன் என்று பெயர் வைத்தேன் மகனே. அது மட்டுமா, ஒரு நேரத்திலே உனக்கும் தேவேந்திரனுக்கும் போர் நடந்தது. அந்த போரிலே நீ மேகத்தோடு மறைந்து அந்த இந்திரனையே வென்றதினால் உனக்கு இந்திர ஜெயித்தான். மகனே, நம்பி இருந்தன்னை நன்னாக்கினாயோ. மானிட பதர்கள் கரத்தால் ஆடி மாழ்வது மகனே. நீ யார்? எப்பேற்பட்டவன்? நீ வருகிறாய் என்றால் தேவர்கள் அனைவரும் உன்னை கண்டெடுக்குவார்களே. அப்படி இருக்கே கேவலம் ஒரு மானிட கரத்தால் நீ மாண்டு விட்டாயா மகனே? இனிமேல் நான் உன்னை எப்பொழுது பார்ப்பேன் மகனே? நான் இங்கு இப்படி கதறி அழுது கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மருமகள் சுலோச்சனா பாவம், அவளோ ஒரு பெண். அவள் எப்படி இருக்கின்றாளோ, அவள் எங்கு இருக்கின்றாளோ? அழுது அழுது என் கண்களில் இருந்த கண்ணீர் கூட வற்றி விட்டதே மாமா. என் கணவரின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு ஓடி வந்திருக்கிறேன். பெரியவரான உங்களிடத்தில் அனுமதி பெற்று செல்லவே வந்திருக்கிறேன். என் கணவரை பார்த்து விட்டு வர போர்க்களம் நான் போக போகிறேன். எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். போர்க்களமா? போர்க்களம் எப்பேற்பட்ட இடம்? அந்த போர்க்களத்திலே கைத்தடி காத்தடியும் தலை தடி, அது மட்டுமா? உதிரமானது ஆறாக போகும், அது மட்டுமா? அங்கே நாய்களும் பேய்களும் பிசாசுகளும் உலாவக்கூடிய இடமாகிட்டு அது. அந்த இடத்தில் ஒரு பெண்ணான நீ தனியாக அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம் அம்மா. இருந்து உன் மாவியோடு நீ ஆறுதல் வார்த்தை பேசிக் கொண்டிருந்தம்மா. என் கண்ணுக்கு கண்ணான கணவரை மாண்டு படித்தேன். போர்க்களத்தை கிடக்கிறேன். அதையெல்லாம் நினைக்காமல் இந்த அரண்மனையிலே என் மாமியோடு நான் இருக்க வேண்டுமா? இந்த அரண்மனையில் என்ன இருக்கிறது? நான் யாருக்காக இருக்க வேண்டும் மாமா? யாருக்காக இருக்க வேண்டும்? வீடு இருந்தும் விளக்கு இருந்தும் வெளிச்சமில்லை. வேதனையை தீர்த்து வைக்க யாரும் இல்லை மாமா, யாரும் இல்லை. ஒரு பெண்ணாக பிறந்தவர்கள் கணவனை இழந்த பிறகு பொட்டிழந்து பூவிழந்து பூசும் மஞ்சளை இழந்து வெள்ளை சேலை உடுத்தி நல்லதை கண்களால் பார்க்காமல் மூளையிலே முக்காடிட்டு நான்
இதுக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் மாமா. நான் போறேன் மாமா. எனக்காக யார் இருக்கின்றார்கள்? நான் மட்டும் நான் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன் என்று கூறுகின்றாயே? ஏன் நான் இல்லை? ஏன் உன்னுடைய மாமி இல்லை? இனிமேல் எனது மருமகள் கிடையாதம்மா, என்னுடைய மகள். நாங்கள் இருக்கின்றோம். நான் போக வேண்டாம். ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு இந்த உலகத்திலே 1000 சொந்தங்களும் சுற்றமும் நட்பும் இருந்தாலும் கணவர் என்ற ஒரு சொந்தத்திற்கு ஈடாக முடியுமா? அவர் தரும் சுகத்திற்கு இணையாக முடியுமா? இனியும் போக வேண்டாம் என்று தடுக்காதீர்கள். தடுத்தால் என் உயிர் போவது தின்னம் மாமா. இதே இடத்தில் உயிரை வேண்டாமம்மா. நான் என்ன பாவம் செய்தவனோ? நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு விட்டார்கள். நீ இதே இடத்தில் உயிரை விட்டு விடுகிறாய் என்று கூறுகின்றாயே, அந்த பழி பாவத்திற்கும் நான் ஆளாக வேண்டாமா? வேண்டாமம்மா. உன்னுடைய விருப்பம் என்னவோ அதன்படி